மதச்சார்பின்மைக்கு உறுதிமொழி எடுத்தவர். ஒரு மதத்திற்குரிய ஒரு சடங்கு சம்பிரதாயத்தை பண்றதுக்கு அவருக்கு அந்த ரைட்ஸ் இருக்கா? சுற்றுப்புறம் அந்த சுவர்கள் அமைப்பது அப்படிங்கிறது வந்து நீங்க அதாவது வந்து ஒரு உடல் போன்று சிலையை உள்ள வைக்கிறதுங்கிறது வந்து உயிரை கொண்டு உள்ள வைக்கிற மாதிரி. இது உடம்பே நீங்க என்ன ஒன்றும் சரி பண்ணாம உயிரை கொண்டு உள்ள வைக்கிறீங்கன்னு சொன்னா இதுல என்ன? பாலராமரே நீங்கள் நிற்கிற அந்த அந்த பொசிஷனில் நீங்கள் காமிக்கும்போது அப்போ வந்து அந்த கேள்வியெல்லாம் எழுது, ஏன் இந்த மாதிரியான சிலை வைக்கிறோம் அப்படின்னு. இதே பிரதமர் நாளைக்கு மசூதி திறக்கப்பட்டதுன்னா, அதே ஒரு மிகப்பெரிய மசூதி திறக்கப்பட்ட போது பிரதமர் வருவாரா? வர வேண்டும், அவர் வர வேண்டும். அங்கே ஏன் வந்து இவர் வைஷ்ணவர்கள் மட்டும்தான் போகிறார் அப்படிங்கிற கேள்வி பிற மதத்தில் உள்ள சங்கராச்சாரியர்களும் எழுப்பியிருக்கணும். அதை அவங்க செய்யலை. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Paysys Pay, secure digital payments with multiple features and great success rate. வணக்கம் நேயர்களே, இன்றைய ஓகச் தமிழ் உரையாடலில் நம்மோடு எழுத்தாளர் திரு ராம்கி அவர்கள், அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். அயோத்தி ராமர் கோவில் திறப்பு, அது குறித்து பல்வேறு கொண்டாட்டங்கள் ஒரு பக்கம், அதற்கு இணையாக இன்னும் சொல்லணும்னா அதை தாண்டி கூட விமர்சனங்களும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது புதிய புதிய விமர்சனங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த விமர்சனங்கள் அப்படிங்கிறது வந்து உங்கள் பார்வையில் ஒரு தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கா? ஏன்னா ஆன்மீகமாக அரசியலா, இல்லை அரசியலாக ஆன்மீகமானு சொல்லி நிறைய விவாதங்கள், இது ரெண்டையும் கலப்பதனால் ஏற்படக்கூடிய விமர்சனமாக அதை பார்க்குறீங்களா எப்படி? இல்லை, இந்த விமர்சனங்கள் தான் வரதான் செய்யும். ஏன்னா அது வந்து ஒரு முக்கியமான கோயில். ஆக்சுவலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 30 ஆண்டுகளில் இந்த மாதிரி இந்த கோயிலுக்கு கிடைத்த பப்ளிசிட்டி அப்படிங்கிறது வேறு எந்த கோயிலாலும் சாத்தியமே இல்லை. அதாவது நீங்கள் இந்த கடந்த ஒரு 10 நூற்றாண்டுகளில் வெவ்வேறு கோயில்கள் ஒரு காலகட்டத்தில் பாப்புலராக இருந்திருக்கு, தொடர்ந்து இன்றைய வரைக்கும் இருக்குது. ஆனால் இந்த கடந்த 30 ஆண்டுகளில் ஒரு கோயில் வந்து தேசம் முழுக்க வந்து ஒரு உச்சரிக்கப்படுகிற ஒரு விஷயமா, அந்த அளவுக்கு பெரிய பாப்புலராக இன்றைக்கி டெவோட்டிஸ் நிறைய வரக்கூடிய அளவில் இருக்காங்கன்னா அது இந்த கோயில் தான். இந்த குறுகிய காலத்தில் ரொம்ப பாப்புலரானது. ஆக்சுவலாக அந்த கான்ட்ரவர்ஷனால வந்தது தான். ஆக்சுவலாக இன்றைக்கு இந்த கோயில் கட்டப்படுது அப்படின்னா அந்த கோயிலில் வந்து ரொம்ப, அதாவது ஒரு வரலாற்று மாணவனாக நான் பார்க்கும்போது உண்மையிலே ஒரு திருப்தி அளிக்குது. அதாவது இந்த ஸ்ட்ரக்சர், ஏன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை திருப்பி இந்த காலகட்டத்தில் பண்ண முடியாது. அதுக்கு வந்து அது ஃபண்டிங் பிரச்சனை, அதுக்கான தொழில்நுட்பம் நம்மகிட்ட கிடையாது, அந்த சிற்பிகள் ஸ்தபதிகள்லாம் நம்மக்கிட்ட கிடையாது. ஆனால் அதெல்லாம் வந்து இவ்வளோ நாள் கிடையவே சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம்னு நினச்சிட்டு இருந்தபோது அதை ஓத்தி விட்டு இவ்வளோ தூரம் இவ்வளோ கோடி கணக்காக செலவு பண்ணி செய்கிறாங்க. உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். இன்றைக்கி நமக்கு ஒரு பெரிய கோயில், தஞ்சை பெரிய கோயில் மாதிரி ஒரு கோயில் நம்மளால் உருவாக்க முடியுமா அப்படின்னா நம்ம இல்லைன்னு தான் சொல்லுவோம். அதை சாத்தியப்படுத்துகிறாங்க. வந்து அவ்வளோ தூரம் வந்து அதை செய்திருக்காங்க. பழைய காலத்து ஸ்டைல் படியே அந்த கல் இதெல்லாம் வச்சு தான் பண்ணுறாங்க. புதிய சிமெண்ட்டு இந்த இதெல்லாம் எடுக்காமல் பழைய அதே ட்ரெடிஷ்னலாக பண்ணுறாங்க. அதே போல் அதில் வந்து நிறைய எல்லா சடங்குகளாகட்டும் இதெல்லாம் ஆகட்டும் எல்லா விதமே தேசிய அளவில் வந்து ஒரு பின்பற்றக்கூடிய ஒரு விஷயத்தை தான் அவங்க பண்ணுறாங்க. ஆனால் அதிலே வந்து என்னென்னா எங்களுக்கு சரியான இடம் அளிக்கவில்லை அப்படிங்கிற குரல்லாம் எப்போதும் வரதான் செய்யும். இப்போ நீங்கள் வந்து அந்த கோயிலை எப்படி வடிவமைப்படுதுன்னா நகரா ஸ்டைல், அவங்க நார்த் இந்தியன்கான நகரா ஸ்டைல். அதே நேரத்தில் ஒரு வாயில் வந்து திராவிடன் ஸ்டைல்லையும் பண்ணுறாங்க. தேசிய முழுக்க எல்லாத்துக்கும் ஒரு பிரதிநிதித்துவம் கொடுத்து தான் இருக்காங்க. ஆனால் சடங்குகள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா முழுக்க அவங்களுடைய சடங்குகள் தான் பண்ணுறாங்க. நம்ம ஊர் ஆகம விதிகளில் எதுவுமே பின்பற்றப்படுவதில்லை. இப்போ வந்து கருவறையில் கொண்டு போய் அந்த ராம்லல்லாவை பிரதிஷ்டை பண்ணுறாங்க. அதை யார் பண்ணுறது, இது பண்ணுறது, இந்த சர்ச்சைகள்லாம் இருக்குது. ஸோ இது வந்து இதுதான் பாப்பா இங்கே இருக்கிறவங்களும் சொல்லுவாங்க. அதை நான் இந்துத்துவ ஆன்மீகவாதியிலே சொல்கிறேன். இப்போ எங்களுக்கு இந்த மாதிரி சடங்குகள் நாங்கள் பின்பற்றும் போது அதே நீங்கள் பண்ணக்கூடாது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல. இவ்வளோ பெரிய கோயிலில் நம்ம பின்பற்ற சடங்குகளும் பின்பற்றணும்னு எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அங்கேலேருந்து ஆரம்பிக்குது இந்த சர்ச்சைகள்லாம். சரி, இந்துத்துவ மக்கள் இந்த சங்கராச்சாரியார்கள் அவர் கொடுத்த குரலுக்கு பின்னணியில் இருக்கிறது இதுதான். நாங்கள் இப்படி ஒரு சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணுறோம், இதையே அங்கே பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுலேருந்து அடிப்படையில் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது அரசியல்னா இது ஏராளமான ஒரு இதெல்லாம் பிரச்சனைகள் தான் வரதான் செய்யும். இப்போ இதெல்லாம் தாண்டி இந்த கோயில் வந்து இன்னைக்கு வந்து கொண்டாடப்படுது. நான் ஒரு எப்படின்னா ஒரு கோயில் அப்படிங்கிறத தாண்டி ஒரு டூரிசம்க்கான ஒரு இடமா இருக்குது. நீங்கள் இன்னொரு 10 ஆண்டுகள் இல்லை அந்த கோயில் வந்து இன்னொரு பெரிய முக்கியமான ஒரு இடமா இருக்க போகுது. இந்தியாவில் ஒரு முக்கியமான வரலாற்று சின்னம், முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸாக இருக்க போகுது. ஸோ அப்படிங்கும்போது இவங்களுக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்து இவங்க இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுற அந்த பணம் எல்லாமே திரும்ப வரதான் போகுது. அது ஒரு பெரிய விஷயம் தான். ஆக்சுவலாக இந்த ஆரம்பத்தில் வந்து எல்லாருக்கும் இடம் அளிக்கணும், எல்லாருடைய கருத்துக்கு இடம் அளிக்கணும் அப்படிங்கும்போது சிக்கல் வரதான். நீங்கள் சொல்கிறது வந்து நீங்கள் ஒரு பக்கத்தில் உள்ள விமர்சனத்தை சொல்கிறீங்க. ஆமாம், அதாவது இந்து மக்களிடமிருந்து அல்லது இந்துத்துவத்தை பிரதிபலிக்கக்கூடிய அந்த மனங்களை சார்ந்தவர்கள் அவர்கள் எதிர்குறலை பற்றி நீங்கள் பதிவு பண்ணுறீங்க. நான் சொல்கிறது இந்த எழுப்பப்பட்ட கோவிலே
ஒரு இடிக்கப்பட்ட ஒரு இடத்திலிருந்து எழுப்பப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறத முன்னிறுத்தி வரக்கூடிய விமர்சனங்கள் இல்லை அது வந்து அது நம்ம அது நிறைய சர்ச்சைக்குரிய பகுதியாக தான் ரொம்ப வருஷமாக இருந்திருக்குது. ஆனால் வந்து இன்றைக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு 2019 வந்த பிறகு அதுக்கப்புறம் வந்து அது வந்து நம்ம அது ஒரு சமாதானத்து ஒரு விஷயம் தானே. அது 2 பக்கமும் கோயில் கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது மொத்தம் இருந்த 60 ஏக்கர் நிலத்தில் வந்து இந்த 3.77 ஏக்கர் அந்த இதான் வந்து உங்களுக்கு சர்ச்சைக்குரிய பகுதி. அங்கே கோயில் கட்டிக்கலாம் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு செட்டில்மெண்ட் தான் ஆக்சுவலாக. இதுக்கு மேலே நம்ம வந்து அதை வந்து கேள்விக்குள்ளாக்க முடியாது. இரண்டாவது அடிப்படையில் ஒரு அது என்னன்னா ஒரு இந்தியாவில் எந்த கோயில்களுமே எந்த கோயிலாகட்டும் மசூதியாகட்டும் புதிதாக ஒரு இடத்துல செய்ததே கிடையாது. அது ஏற்கனவே அங்கே ஏதாவது ஒரு கோயில் இருந்திருக்கணும், கண்டிப்பாக இருந்திருக்கும். இப்போ நீங்கள் நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கோயில் எல்லாமே முன்னாடி ஒரு செங்கல் வடிவத்தில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அதை இடிச்சிட்டு தான் அது கல்லை கட்டுறாங்க. அதே மாதிரி அங்கே நார்த் இந்தியாவில் பல மசூதிகள் எல்லாமே ஏற்கனவே அங்கே ஒரு கீழே ஒரு கோயில்கள் இருந்துருக்குறாங்க. இதே போல் பாபர் மசூதிக்கு கீழே அடித்தளத்தில் வந்து இருந்திருக்காதான் ஏஐசி அதிகாரப்பூர்வமாக அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து அதோடைய பீசஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து எல்லாம் வந்துச்சு. ஸோ அதனால் பாபர் மசூதி என்பதே ஏற்கனவே உள்ள கோயிலை இடித்தோ இல்லை அது ஏற்கனவே வந்து ஒரு இடிந்து போன இடிபாடுகளை கூட இருந்திருக்கலாம். இவங்களாம் வந்து இடிக்காமல் ஏற்கனவே இடிபாடுகள் இருந்திருக்கலாம். அதை எடுத்து அகற்றி விட்டு இவங்க கட்டிருக்கலாம். ஸோ அதனால் இன்னார் தான் பண்ணாங்கன்னு நமக்கான எந்த இதுவும் ப்ரூஃப் கிடையாது. ஸோ அது வந்து அதுக்கப்புறம் நடந்ததுக்கு ப்ரூஃப் இருக்குல்ல, அவர்கள் கட்டினதுக்கு வந்து பாபர் மசூதிங்கிறது இந்தியாவில் ஒரு மிக முக்கியமான மசூதி. அதை இடித்திருக்கவே கூடாது ஆக்சுவலாக. ஏன்னா நீங்கள் அது ஒரு கல்ச்சுரலாக நீங்கள் ஒரு பண்பாடு கலாச்சார பார்வையில் பார்க்கும்போது அது ரொம்ப முக்கியமான பகுதி. அது நம்மளுடைய கலாச்சார சின்னம் ஆக்சுவலாக. இந்தியாவில் வேறு எந்த மசூதியுமே அந்த மாதிரி ஒன்று பிராதானமாக கட்டினது கிடையாது. அவங்க பெரிய மசூதி, பிரம்மாண்டமான மசூதி, அது இடிக்கப்பட்ட போது அது நம்ம வந்து ஒரு இந்த இந்து முஸ்லீம்ஸ்லாம் தாண்டி உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு வரலாற்று சின்னமாக பார்க்கும்போது அது ஒரு தவிர்க்கப்பட்டிருந்துருக்கலாம். ஸோ அது வந்து இடிக்கப்பட்டதுங்கிற தவறான விஷயம். ஆனால் அது வந்து அது எதிர்மேல் கட்டப்பட்டதுங்கிறதுக்கெலாம் ஒரு அந்த அதுக்கான வலுவான ஒரு ஆதாரம் இருக்கிறதுனால தான் இந்த ஒரு சர்ச்சையே வந்தது. ஸோ அப்படியே நடந்ததுன்றப்ப நம்ம பேசிட்டு தான் போகிறோம். அதனால இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு கூட ஒரு செட்டில்மெண்ட்டாக தான் கொண்டு போகிறாங்க. இப்போ இன்றைக்கு எந்த அளவுக்கு வந்து ராமர் கோவில் கட்டப்படுதோ அதே போல் இன்னொரு வந்து மிகப்பெரிய ஒரு மசூதி கட்ட போகிறாங்க. அதையும் அதுக்கான பிளான் ரெடி ஆகிட்டு இன்னும் 2 வருஷத்தில் நம்ம அதை பற்றியும் பேச போகிறோம். அதற்கும் இதே இப்போ இன்றைக்கி ராமர் கோவிலுக்கு கிடைக்கிற அதே வரவேற்பு அதுவும் கொடுத்துடணும். அதே அளவுக்கு அதையும் கொண்டாடப்பட வேண்டும் தான். இப்போ நீங்கள் அதை வந்து அயோத்தியை வந்து நம்ம இது மட்டும் கிடையாது இந்துக்களுக்கு. உங்களுடைய பார்வையில் இப்போ எந்த அளவுக்கு கொண்டாடப்படுதோ இந்த கோவில் அதே முக்கியத்துவம் அதே அளவு கட்டப்படக்கூடிய புதிய மசூதிக்கான அது கொண்டாட்டம் நிச்சயமாக இருக்கணும். ஏன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இந்த கோயில் வந்து இந்தியாவிலே ஒரு மாடர்ன் இந்து கோயில் அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்கு. அதாவது எல்லா தொழில்நுட்பமும் இருக்கிற கோயில், எல்லா விதமான ஆர்கிடெக்சர் உள்ள இருக்கிற கோயில், நிறைய பக்தர்கள் வரக்கூடிய கோயில் இருக்குது. அதே அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வந்து அந்த மசூதியும் கிடைக்கும். ஏன்னா அந்த மசூதிக்கான அந்த பிளான் அவங்க போடும்போது கூட அது வந்து ஒரு முட்டை வடிவில் அந்த ஆர்கிடெக்சர்லாம் போட்டு பெரிய அளவில் அவங்க சொல்கிறாங்க அந்த மசூதி வந்தால் அதுதான் வந்து இந்தியாவிலே ஒரு முக்கியமான ஒரு மாடர்ன் மசூதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிங்கும்போது அதுக்கும் நம்ம வந்து அதுவும் நீங்கள் வந்து அயோத்தியை வந்து ஒரு சின்ன இதுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு இப்போ இஸ்லாமியர்களோட புனிதமான இடம்னு சொல்லுவாங்க. மெக்கா தான் சொல்லுவாங்க. அதையும் இந்தியாவிலே வந்து ஒரு சின்ன மெக்கான்னு சொல்லும்போது அதுதான் சொல்லுவாங்க. ஸோ அப்படிங்கும்போது அது வந்து இந்துக்களுக்கு மட்டும் இல்லை, இஸ்லாமியர்களுக்கும் ஜெயினர்கள் புத்தர்கள் எல்லாத்துக்குமே முக்கியமான இடம் தான் ஆக்சுவலாக. ஸோ இந்த வரலாற்று இந்த கோயில் உருவாங்கிறது நான் வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஒன்று ஆட் ஆகிருக்கிறதா நான் பார்க்குறேன். ஒரு முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸ் ஆட் ஆகிருக்குது. இதன் மூலமாக நமக்கு வந்து எல்லாருக்குமே நம்மளுடைய கலாச்சார பண்பாடு எல்லாமே கொஞ்சம் அளவாகும். டூரிசமுக்கும் ஒரு பெரிய எழுச்சியாக இருக்கும். வணிக ரீதியாகவும் அது நிச்சயமாக. அதை வந்து இப்போ நீங்கள் அந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலை கட்டும்போது எல்லாம் சொன்னாங்க அதை எதுக்கு பட்டேல். இப்போ நீங்கள் அந்த சிலையை பார்க்க வர்றவங்க நிறைய பேர் பட்டேல் பற்றி தெரியாது. ஆனால் அந்த இடத்துல இருக்கிற அந்த என்வாரன்மெண்ட்டு அதை சுற்றி இருக்கிற இடங்கள்லாம் பார்க்குறதுக்கு அது ஒரு முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸ். குஜராத்தில் இன்றைக்கி சர்தார் வல்லபாய் பட்டேல் முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸ். அதுலேருந்து நிறைய ரெவன்யூ வந்துட்டு இருக்குது. ஸோ அதுபோல் வந்து இது ஒரு காரணத்துக்காக ஒரு இந்து கோயிலாக இருந்தாலுமே வந்து இது ஒரு முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸாக வரப்போது. இந்த கோயிலை சுற்றி அவங்க செய்திருக்கிற டூரிசம் ஏற்பாடுகள்லாம் பார்க்கும்போது இது முக்கியமான இடமா வரப்போகுது தான் நான் பார்க்குறேன். இப்போ முன்னாடி நீங்கள் சொன்ன அந்த பிரச்சனைகள் சங்கராச்சாரியார் அவருடைய அந்த மாறுபட்ட கருத்துக்கள், இந்த மாறுபட்ட கருத்துக்களுக்கு காரணம் நீங்கள் சொன்ன அந்த சடங்கு சம்பிரதாயங்களில் வெவ்வேறு இடங்கள் இருக்கக்கூடிய அந்த பின்பற்றக்கூடிய முறையில் உள்ள வேறுபாடு காரணமா இல்லை மோடி கூடாதுங்கிற அந்த தனிப்பட்ட இல்லை அவங்க சொல்கிறதுல நியாயம் இருக்குது. சங்கராச்சாரியால் சொல்கிற விஷயங்கள் இன்றைக்கி திக்விஜய் சிங் ஒரு ட்விட்டர் போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காருன்னா ராம் லல்லாங்கிறது ஒரு பால வடிவமாக ராமர் சிலை தான். அது இருக்கும்போது நாங்கள் என்ன எதிர்பார்த்தோன்னா ஒரு பால வடிவில் இருக்குன்னு. ஆனால் வந்து அது ஒரு 5 அடி உயரமுள்ள ஒரு சிலையாக காமிக்கிறீங்க. ஸோ அப்படிங்கும்போது இது எப்படி நம்ம வந்து பாலராமராக எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாரு. அது அவர் ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் அந்த கேள்வி வந்து ஒரு நியாயமான கேள்வி தான். ஏன்னா அது வந்து அவர் சொல்கிறது வந்து ஒரு கௌசல்யா மடியில் தவழ்கிற ஒரு குழந்தையாகத்தான் ராமரை நம்ம காட்டணும் அப்படிங்கிறது. இப்போ இதில் என்ன பிரச்சனைனா நீங்கள் இந்தியா முழுக்க உள்ள கோயில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வடிவில் ராமரை வந்து காமிக்கிறதே கிடையாது. இல்லை
நீங்கள் வந்து கௌசல்யா அந்த இது இப்போ அவருக்கு தசரத சக்கரவர்த்திக்கு குழந்தை பிறக்கும் போது சில சிற்பங்களில் குழந்தைகள் பிறந்து இருக்கிற மாதிரி ஒரு சிற்பங்கள் இருக்கும். அதை விட்டுட்டு அடுத்த ஷாட் வந்து உங்களுக்கு 13 வயசில் அவர் வந்து விஸ்வாமித்திரருக்கு வந்து உதவி செய்கிறது. அது நடுவில் அந்த 13 ஆண்டுகளில் ராமர் என்ன செய்யணும், என்ன பண்ணாரு, அவருடைய உருவம் எப்படி அப்படிங்கிறது எங்கேயுமே பதிவாகலை. அது வந்து ராமாயண கதைகளிலும் சரி சரி சிற்பங்களையும் சரி எங்கேயுமே அது பதிவு செய்யப்படவில்லை. ஸோ இப்போ இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு பாலராமர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வரும்போது இப்போ பாலராமருக்கும் கிருஷ்ணருக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிற கேள்வி எழுது. அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல வேறுபடுத்தி காட்டியே ஆகணும். கிருஷ்ணலீலை, கிருஷ்ணருடைய உருவம் எப்படி இருக்குது, அவர் செய்த இந்த இதெல்லாம் புராண கதை இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ராமர் என்ன பண்ணார், பாலராமர் நீங்கள் சொல்கிறதுக்கு என்ன அவசியம் வந்தது அப்படின்றது. ஸோ இப்போ இதுலலாம் ஒரு சிக்கல், இதுக்கான கேள்வியே இல்லை. அப்போ நீங்கள் சொன்னது வந்து ஒரு ஏற்கனவே காமிச்சது வந்து ஒரு அந்த அதாவது இந்த 3 தலைத்தளம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. 3 தளமாக இருக்கிற இடம், கீழ்த்தளத்தில் வந்து ராம்லல்லா அப்படிங்கிற குழந்தை வடிவமான ராமர், அதுக்கப்புறம் மேலே ஒரு தளம், அதில் ஒவ்வொரு ராமர் ஒவ்வொரு கருவறையிலும் ஒவ்வொரு ராமர் இருக்கிற மாதிரி. இப்போ இன்றைக்கு பாலராமரே நீங்கள் நிற்கிற அந்த பொசிஷனில் நீங்கள் காமிக்கும்போது அப்போ வந்து அந்த கேள்வியெல்லாம் எழுது, ஏன் இந்த மாதிரியான சிலை வைக்கிறோம் அப்படின்ட்டு. அப்புறம் வந்து இந்த கருவறையில் பிரதிஷ்டை பண்ணுறதுன்னா எல்லாருமே வந்து பண்ணுவாங்க. அதாவது தமிழ்நாட்டில் உள்ள ஆகம விதிகளில் கூட அந்த கருவறை கும்பாபிஷேகம் செய்வதற்கு முன்னாடி கூட யார் வேணாலும் கருவறைக்கு போகலாம். அந்த மருந்து வைப்பாங்க. மருந்து வைக்கும்போது இங்கே இருக்கிற சைவ மடாதிபதிகள்லாம் கூட உள்ளே போய் மருந்தெல்லாம் வைப்பாங்க. ஆனால் அந்த கும்பாபிஷேகம் ஆனதுக்கப்புறம் யாரும் கருவறைக்குள்ளே போகக்கூடாது. அது சிவாச்சாரியர்கள் மட்டும் தான் போகணும், மற்ற யாரும் வந்து அனுமதிக்கப்படுவதில்லை. ஸோ இந்த மாதிரியான விஷயம் ஆகம விதியில் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி விஷயம் அங்கே இல்லை. அப்படி அங்கே இருந்தாலும் அவங்க பின்பற்றுவதற்கு தயாராகவும் இல்லை. வட இந்திய கோயிலில் யார் வேணாலும் போய் பூஜை செய்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதெல்லாமே சிக்கல். இதெல்லாமே அவங்க வந்து ஒரு பார்ப்பாங்க, இதெல்லாம் வந்து ஏன் ரிலாக்ஸ் பண்ணுறீங்க, இதெல்லாம் வந்து இந்த விதிகள்லாம் வேணும் அப்படின்னு சில மடாதிபதிகள் சங்கராச்சாரிகள் எதிர்பார்க்குறாங்க. அது எல்லாரையும் வந்து திருப்தி எல்லாரையுமே நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ரெண்டாவது இந்த விழாங்கிறது எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது. பட் ஒரு நியாயமாக ஒரு கேட்கின்ற கேள்விகளுக்கு ஒரு உரிய பதில் கொடுக்க வேண்டிய பொறுப்பு அந்த அமைப்புக்கோ அல்லது நிச்சயமா அந்த எடுக்கிறவங்களுக்கோ இருக்குல்ல. ஆமாம், அந்த அயோத்தி ராம் மந்திர் ட்ரஸ்ட்டுக்கு இருக்குது. இப்போ அவங்க கூட இன்னைக்கு திக்விஜய் சிங்கோடைய கருத்தை கேட்டு கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கு பதிலாக அவங்க சொல்ல, இப்படி தான் 4 பேர் பேசிட்டு தான் இருப்பாங்க, அவங்க பேசுகிறவங்க பேசிட்டே மெதுவான பதில் தான் வருது. இது வந்து ரொம்ப ஆணவமான பதில் தான். ஆக்சுவலாக அவங்க கேட்குற அவர் கேள்வி கேட்குற நியாயமான கேள்வி. அவர் காங்கிரஸ்காரராக இருந்தாலும், அவர் ஒரு கடுமையான ஒரு எதிர்கட்சியோட அரசியல்வாதியாக இருந்தாலும் அவர் கேட்குற கேள்வி நியாயம். அப்போ அந்த கேள்விக்கு இவங்க பதில் சொல்ல முடியல. ரெண்டாவது பாஜக தான் எல்லாவற்றையும் முடிவு செய்கிறது என்றாலும் அவர் பின்னணியில் தான் இருக்காங்க. இந்த கோயில் திறப்பு விழா முழுக்க பாஜக ஏற்படுது. அந்த ராம் மந்திர் ட்ரஸ்ட் அப்படிங்கிறாங்க, அந்த ட்ரஸ்ட்டுடைய முன்னிலைப்படுத்தி தான் இவங்க எல்லா வேலையும் செய்கிறாங்க. பாஜகோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, எல்லாம் தெரிஞ்சது தான். ஆனால் நேரடியாக அவங்க தலையிடலைனாலும் அந்த ட்ரஸ்ட்டு எல்லா வேலையும் செய்யுது. ட்ரஸ்ட்டில் வந்து ஒரு அஃபிஷியல் ஸ்போக்ஸ்மேன் என்ன காரணங்கள் விளக்கலாம். இப்போ இந்த நிகழ்ச்சி நிரல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷியல் தான். அந்த ராம்லல்லா சிலையை வந்து ஊர்வலமாக கொண்டு வந்ததும் சரி, அது என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறலாம் ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷியலாக இருந்தது. திடீர்னு பிரதமர் வந்து எல்லா ராமர் கோயிலுக்கும் வைஷ்ணவ கோயிலுக்கெல்லாம் திடீர் ஆன்மீக யாத்திரை போறார். அவர் விரதம் இருக்கிறார். அவர் வந்து பூண்டு வெங்காயம் எடுத்துக்கொள்வதில்லை, தரையில் படுத்து உறங்குகிறார், இளநீர் தான் சாப்பிட்றார். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வரும்போது அது ஏன் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் ஹைலைட் ஆகுது. ரெண்டாவது இதை வந்து இந்த சம்பிரதாயமாக சில பேர் பின்பற்றுவாங்க, அதற்கு எதிராகவே சில ஆன்மீக இந்து மடங்கள் இருக்குது. இந்த மாதிரி சம்பிரதாயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு சிலர் இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க, இது ஏன் அவர் ஃபாலோ பண்ணணுமே சொல்லுவாங்க. ஸோ ஹிந்து மக்கள் தரப்பில் இது ஒரு பெரிய ஒரு சர்ச்சைகளாக இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் இது வந்து முழுக்க இது அரசியல் விழாவாக தான் போயிட்டுருக்கு. காங்கிரஸோடைய விமர்சனம் சரிதான், ஆனால் எல்லாருமே அதை வந்து நேரடியாக எதிர்க்க முடியாத நிலைமையில தான் இருக்காங்க எல்லாரும். இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகட்டும், காங்கிரஸ் ராகுல் காந்தி ஆகட்டும், உத்தவ் தாக்கரே எல்லாருமே வந்து இந்த கோயிலுக்கு போக தான் போகிறாங்க. யாருமே இல்லை. அவங்க சொல்கிறது 24ஆம் தேதி நாங்கள் போக மாட்டோம். ஏன்னா அது அரசியல் விழாவாக நடந்துட்டு இருக்குது. அதை செய்யக்கூடிய வழிமுறைகள், அந்த நடைமுறைகள், அவங்க செய்கிற விஷயங்கள் எதுவுமே எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னாங்க. யாருமே வந்து நேரடியாக எதிர்க்க போவதில்லை. பாஜகவும் நேரடியாக பிக்சரில் இல்லாத போது அவங்களால எதுவும் பண்ண முடியாத சூழல் தான். ஸோ இந்த வாய்ப்பை வந்து பாஜக பயன்படுத்தி கொள்வதாக நான் பார்க்குறேன். இந்த வாய்ப்பை இது வந்து ஒரு இந்துத்துவ எழுச்சியாக தொடர்ந்து இந்த அயோத்தியாவும் ராமர் கோயில் பற்றி பேசும்போது அதை தனக்கு கிடைத்த ஒரு இதாக மடைமாற்றிக்கொள்ள பாஜக விரும்புகிறது. ஆக்சுவலாக அதுதான் அவங்களுடைய அஜெண்டாவே. அதான், நாங்கள் ராமர் கோயிலை வெற்றிகரமாக கட்டி கும்பாபிஷேகம் செய்து விட்டோம், அது எங்களுடைய அச்சீவ்மெண்ட்டு அப்படின்னு பாஜக கண்டிப்பாக சொல்லுவோம் அதை. ஸோ இந்த சிக்கலுக்கு நடுவில், அதாவது இன்றைக்கு வந்து காங்கிரஸ் தடுமாறுது, இந்தியா கூட்டணிகள் எல்லா கட்சிகளும் தடுமாறுறாங்க. அவர்களுக்கு வந்து வெளிப்படையாக இந்த நடைமுறைகளை இதெல்லாம் வந்து எதிர்க்க முடியலனாலும், ஆனால் அவர் வெளிப்படையாக சொல்ல முடியாத நிலைமை தான். ஏன்னா அதுக்கான ஒரு ஆனால் தெளிவாக சொல்கிறாங்க, நான் கலந்துக்க போவதில்லை, புறக்கணிக்குது அது ஒரு. ஆமாம், அதே நேரத்தில் அவர் உத்தவ் தாக்கரே என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் அந்த 22ஆம் தேதி அங்கே போகிறதுக்கு பதிலாக
எங்கள் மகாராஷ்டிரா இருக்கிற காலாராம் டெம்பிள் போய் அங்கே போய் நாங்கள் அந்த அபிஷேகம் ஆராதனைலாம் பண்ணுவோம் அப்படிங்கிற யாருமே அது வந்து இது வந்து என்னென்னா நம்ம ஒரு சில கட்சிகள் எதர் காரணத்துக்காக நீங்கள் அவங்க எதிர்க்கிறாங்களோ அந்த காரணங்கள் நிறுத்து போயிட்டுது. நீங்கள் என்ன காரணத்துக்காக எதிர்க்கிறீங்க? இந்த மாதிரியான பூஜை புனஸ்காரம்லாம் இல்லை, இது ராமர் அனைவருக்குமானவர்னு சொல்லிட்டு இருந்தவங்க கூட அந்த பூஜைங்கிற விஷயத்தை தான் போகிறாங்க திரும்பவும். இப்போ அவர் உத்தவ் தாக்கரே என்ன விதத்தில் வேறுபடுகிறார்? அப்போ பாஜகவுக்கும் RSS சங்க பரிவார அமைப்புகளுக்கும் அவர்கள் செய்கிற நடைமுறைகளுக்கும் சிவசேனா தாக்கரே இவர் செய்கிறதுக்கு நடைமுறைக்கு என்ன வித்தியாசம்னா ஒரு வித்தியாசமும் கிடையாது. அவர் அரசியல் ரீதியாக அங்கே போனால் அவங்களுக்கு பொலிட்டிக்கல் கெயின் கிடைச்சிரும். அதனால நான் போக மாட்டேன், அதுக்கு பதிலாக நான் இங்கே போகிறேன், இன்னொரு நாள் 22ஆம் தேதிக்கு அப்புறம் நான் அங்கே போவேன் அப்படிங்கிறாரு. ஸோ இது ஒரு அரசியல் விளையாட்டை தான். இது எந்த அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில் போய் ஒரு ஓட்டாக கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கலாம் பெரிய கேள்விக்குறி. முக்கியமாக சார் இப்போ ஜோதிர்மட சங்கராச்சாரியாருடைய பேட்டி ஒன்றை வந்து படிக்க முடியுது. அவர் வைக்கிற 3 முக்கியமான விஷயங்கள் வந்து மோடி பிரதிஷ்டை பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கு அவரை பிரதிஷ்டை பண்ண முடியாது ராமர் சிலைங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க. முதன்மையாக வைக்கக்கூடிய ஒரு காரணம் மதச்சார்பின்மைக்கு உறுதிமொழி எடுத்தவர். அந்த உறுதிமொழி எடுத்த ஒருத்தர் ஒரு மதத்திற்குரிய ஒரு சடங்கு சம்பிரதாயத்தை பண்ணுறதுக்கு அவருக்கு அந்த ரைட்ஸ் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறார். அந்த கேள்வி எப்படி? இல்லை, அது சரியான கேள்விதான். அவர் பிரதமர் என்பவர் நாட்டிற்கு எல்லா தரப்பு மக்களுக்குமான ஒரு பிரதிநிதி. ஆனால் அதே நேரத்தில் இந்த கும்பாபிஷேகம்ங்கிறது ஒரு பாரம்பரியத்துக்கான விழா தான். அது வந்து ஒரு மத சார்பான ஒரு விழாவே கிடையாது. எப்படி மத சார்பில்? அது ஏன்னா நீங்கள் வந்து இப்போ அதான் ஒரு நாட்டில் இல்லை சார், நீங்கள் தான் கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்க இது வந்து பாஜகவினுடைய முக்கியமான செயல் திட்டங்களில் ஒன்று. நாங்கள் ராமர் கோயில் கட்டிட்டோங்கிறத அவங்க நிறுவ போகிறாங்க, அதன் மூலமாக வாக்கு வங்கி அதிகரிக்க போகிறாங்க, அதான் அவங்க திட்டம், அதான் அது ஒரு அரசியல் விழாவாக தான் நடக்கு அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் எப்படி மறுபடியும் அரசியல் விழாவாக ஆன பிறகு அது எப்படி ஒரு பாரம்பரிய விழாவாக, அது ஒரு கோவில் விழாவாக? இல்லை, இந்த சடங்குங்கிறது ஒரு பாரம்பரியம். இப்போ நீங்கள் ராஜராஜ சோழன் வந்து தஞ்சை பெருவுடையர் கோயிலில் கும்பாபிஷேகம் கலந்துட்டு அப்படின்னா அவர் கண்டிப்பாக கருவறைக்கு வந்திருக்கார், எல்லாம் வந்திருக்கார். நம்ம ஆகம விதி என்ன சொல்லுதுன்னா கருவறைக்குள்ளே போய் நீங்கள் வந்து அந்த சாந்து அந்த இது வைக்கிற வரைக்கும் இன்னும் நீங்கள் பண்ணலாம், கும்பாபிஷேகம் ஆனதுக்கு அப்புறம் தான் உள்ளே போகக்கூடாதுன்னு ஒரு ஆகம விதி சொல்லுது. அது சோழர் காலத்தில் நீங்கள் கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்க ஆகமம் எந்த அயோத்தி கோயிலுக்கு எந்த ஆகமும் பண்ணல, அதான் சொல்லி ஆகம விதிகளுக்குள்ளே அயோத்தி வராது பின்பற்றவில்லை. ஆனால் நம்மூர் ஆகம விதிகள் படி பார்க்கும்போது, நம்மூர் ஆகம விதிகளை அடிப்படையாக எடுத்துக்கும் போது பிரதமர் அவர்களால் இல்லை அந்த பகுதிய ராஜாவா இல்லை ஒரு பெரிய முக்கியஸ்தரோ அவரால் உள்ளே போய் அந்த கருவறைக்குள்ளே போய் பிரதிஷ்டை செய்ய முடியும். கும்பாபிஷேகம் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க போக முடியாது வழியா, அதற்கு முன்னாடி போகலாம். இது நம்முடைய ஆகம விதி சொல்லுது. ஆனால் நீங்கள் உங்களுடைய கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி என்னன்னா, என்னுடைய கேள்வி அவர் ஜோதிர்மட சங்கராச்சாரிய கேள்வி. அவர் மதச்சார்பின்மை உறுதிமொழி எடுத்தவர், ஒரு குறிப்பிட்ட மதம் இந்து மதம் சார்ந்த ஒரு விஷயம், இது போய் ஒருத்தர் எப்படி பண்ணலாம் அப்படி அவர் மதச்சார்பின்மைக்கு எதிரான இல்லை. முதல்ல வந்து ஒரு தனிநபர் போய் செய்ய முடியுமானா செய்யலாம். ஆனால் ஒரு நாட்டினுடைய பிரதமர் எல்லா மதத்துக்கும் எல்லா சமூகத்துக்கும் ஒரு ஒரு காமனான ஒரு பொதுவான ஒரு நண்பர், தலைமை உள்ள ஒரு நண்பர், ஒரு அதிகாரி, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதிகாரி, அவர் வந்து போய் ஒரு மடாதிபதி போல் நடந்து கொள்வது சரியா அப்படிங்கிற கேள்வி தான் நியாயமான கேள்வி. அவர் செய்திருக்க தேவையில்லை. அவர் நின்று அதை வந்து அவர் தரிசனம் வெளில நின்று வேடிக்கை பார்க்கலாம். ஆனால் அவர் வந்து உள்ளே போய் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து அது உண்மையிலே சர்ச்சைக்குரிய விஷயம் தான். அது சரியான அந்த கேள்வி சரியான கேள்வி. ஆனால் யார் வேணாலும் யாருமே செய்யக்கூடாதா அப்படின்னா இன்னைக்கு பிரதமருக்கு பதிலாக வேற யாரும் போவாங்கன்னா வேற யாரும் யோகியோ வேற யாரும் கூட போவாங்கலாம். எல்லாமே ஆட்சியாளர்களுடைய பெரிய தவறே அதான ஆட்சிக்கும் கட்சிக்கும் இடையே எந்த வித்தியாசமும் பார்க்கறது இல்லை. அது பாஜக ஆகட்டும், நம்ம தமிழகத்தில் ஆளுங்கட்சியாக இருக்க திமுகவுக்கும் அவங்களுக்குமே வந்து ஆட்சிக்கும் கட்சிக்கும் வித்தியாசம் தெரியல. அவர்கள் கலக்கிறாங்க. இந்த மாதிரி ஆன்மீக செயல்பாடு அவர் தனிநபர் விருப்பம்னு சொல்லலாம். பிரதமர் மோடி அவர்களே என்னுடைய தனிநபர் விருப்பம் அப்படின்னு சொல்லலாம், சொல்லிட்டு செய்யலாம். ஆனால் அவர்கள் வந்து அதை செய்யாமல் அதற்கான முன்னேற்பாடுகளை இப்போ ஒவ்வொரு மாநிலமும் அவர் வந்து ஒவ்வொரு கோயிலாக போகிறது மூலமாக அவர் என்ன கன்வே பண்ணுறாருன்னா அந்த பிரதமராக தானே போகிறார், அவர் தனிநபராக போகல, பிரதமராக தான் போகிறார். அப்போ அதை வந்து தான் அவர் குழப்புறார். நீங்கள் சொல்கிற மாதிரி அரசியல் ஆன்மீகம் இந்த சடங்குகள்லாம் குழப்பும் போது ஒரு பிரச்சனை வருது. ஆனால் ஒரு தனிநபராக உள்ளே போய் பண்ண முடியுமானா அந்த கேள்விக்கு லாஜிக் கிடையாது. தனிநபராக போகலாம், யாராவது போய் பண்ணலாம், அதில் ஒன்றும் இல்லை. அவர் தன்னுடைய அந்தஸ்தை பயன்படுத்தி கொண்டு அதை வந்து அவர் எடுத்துக்கொள்கிறார். இன்னொரு 2வது விஷயம் வந்து இது போன்ற சமய சார்ந்த சம்பிரதாயங்கள் அந்த மாதிரி சடங்குகள் செய்கின்ற பொழுது திருமணமானவராக இருந்தால் அவர் தன்னுடைய மனைவியோடு இருந்து தான் அதை செய்யணும்னு சொல்லி சமய சாஸ்திரங்கள் சொல்லுது. அப்படி என்றால் அதை ஏன் தவிர்க்கிறாரா அப்படின்னு கேள்வி அவர் எழுப்புறாரு. அது அவர் கேள்வி எழுப்புறாரு. அது ஒரு கான்ட்ரவர்ஷியலான கேள்விதான். அதாவது மோடி அவர்கள் வந்து அது அவருடைய அந்த ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது அவரோட திருமணமானவரால் திருமணமாகி இன்றைய காலகட்டத்தில் சமூகத்தில் அந்த கேள்வி வந்து அதுக்கு வந்து பதில் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கு வந்து எல்லாருமே வந்து மனமானவர்களையும் மனமானவர்களையும் ஒரே அளவில் ஒரே தட்டில்
நம்ம வந்து வைத்து பார்க்கக்கூடிய இடத்துல நம்ம இடத்துல இருக்கோம். ஸோ இப்போ அவருடைய கேள்வி வந்து ரொம்ப ஒரு பிற்போக்குத்தனமான விஷயம். இந்த பர்டிகுலர் கேள்வி இந்த கேள்வி வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே சிங்கிள் மேரிட் எல்லாமே ஒரே இதுதான். ஸோ இந்த காரணத்தினால போகக்கூடாதுங்கெல்லாம் வந்து ஒரு தவறான விஷயம். யார் வேணாலும் போகலாம், செய்யலாம் அதெல்லாம். ஆனால் அவர் கேட்ட கேள்வி ஒரு நியாயமான கேள்வி. ஒரு நாட்டின் பிரதமர் எல்லா சமூகத்துக்கும் பொதுவானவர், நாளைக்கு ஒரு போறதன் மூலமாக மற்ற சமூகத்தில் வந்து இவர் நம்ம சமூகத்துக்கு எதிரானவரோ அப்படின்னு அவங்க தப்பா அர்த்தம் செய்து கொள்ளக்கூடிய காரணம் இருக்குதுனால அந்த கேள்வி நியாயமான கேள்வி. இதே பிரதமர் நாளைக்கு மசூதி திறக்கப்பட்டதுன்னா, அதே ஒரு மிகப்பெரிய மசூதி திறக்கப்படும் போது பிரதமர் வருவாரா? வர வேண்டும், அவர் வர வேண்டும். அங்கே அவர் ஒரு இந்துவாக இருக்கிறதுனால அந்த சடங்குகள் கலந்து கொள்ள தேவையில்லை. ஆனால் அந்த பிரதமர் மசூதி திறக்கும்போது திறப்பு விழாவை இதே போல் பெரிய அளவில் பிரம்மாண்டமாக செய்ய வேண்டும். அந்த இடத்துல அவர் வரணும். அதே போல் செய்தாருன்னா அது ஒரு பிரதமர் பதவிக்கான நியாயம் சேர்க்கதான் இருக்க முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் அது ஒரு சிக்கல் தான். அந்த ஒரு இடத்துல தான் மாறுபட வேண்டியிருக்கு. மற்ற இடங்கள் அவர் மேலே அவருக்கு எந்த கட்டுப்பாடுமே கிடையாது. அது இப்போ இன்னொன்று அவர் எழுப்பக்கூடிய அதே இன்னொரு கேள்வி என்ன கேட்டிங்கன்னா, ஒரு முற்றுப்பெறாத ஒரு கோவிலாக இது இருக்கிறது. இந்த நேரத்தில் அது அந்த பிரதிஷ்டை அப்படிங்கிறது வந்து ஏற்கத்தக்கதல்ல, அது சமய நெறிமுறைகளுக்கு முரணானது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். இல்லை, இது ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று வந்து முற்றுப்பெறாத கோயிலுக்கு நம்ம வந்து கும்பாபிஷேகம் செய்யக்கூடாது அப்படின்லாம் இல்லை. தமிழ்நாட்டில் பல கோயில்கள்லாம் பண்ணியிருக்காங்க. பல கோயில், பெரிய பிரபலமான கோயிலில் கூட சுற்றுப்புற சுவர்களை திரும்ப ரினியூ பண்ணும்போது சரியாக பண்ணவும் உடனடியாக அந்த பண்ணியிருக்காங்க. ஆனால் இது அரசியல் காரணங்களுக்காக அவசரமாக நடத்தப்படுகிறது அப்படின்னு சொன்னால் அதில் வந்து ஒரு உண்மை இருக்கிறதா நான் பார்க்குறேன். அவசரமாக நடத்தப்படுது, ஆனால் முற்றுப்பெறாட்டா கூட கும்பாபிஷேகம் நடத்தலாம், கூட பண்ணலாம். அது ஒரு அந்த இல்லை சார், நீங்கள் ஒரு முறை தமிழ்நாடோட கம்பேர் பண்ணுங்க. அங்கே என்ன முறை பின்பற்ற? அங்கேயும் இதே முறை தான் இருக்கு. அங்கேயும் இதே முறை தான். நகரா கோயில் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் வந்து முற்று பெறாவிட்டாலும் அந்த நாள் குறித்து இது, அதாவது நம்ம கும்பாபிஷேகம் என்பது பக்தர்களுக்கான அனுமதி மாதிரி தான். நீங்கள் இந்த கும்பாபிஷேகம் ஆகிவிட்டது, இந்த இடத்துல வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டு விட்டார் அந்த கடவுள், நீங்கள் வந்து வழிபடத்துக்கு வரலாம், தரிசனத்திற்கு வரலாம் அப்படிங்கிறது. இந்த விஷயங்கள்லாம் அவர் சங்கராச்சாரியார் அவருக்கு தெரியாதா? ஜோதிட மடசங்க அவர் என்ன சொல்றாரு, சுற்றுப்புறம் அந்த சுவர்கள் அமைப்பது அப்படிங்கிறது வந்து நீங்கள் அது வந்து ஒரு உடல் போன்று சிலையை உள்ள வைக்கிறதுங்கிறது வந்து உயிரை கொண்டு உள்ள வைக்கிற மாதிரி. இது உடம்பே நீங்கள் என்ன ஒன்றும் சரி பண்ணாமல் உயிரை கொண்டு உள்ள வைக்கிறீங்கன்னு சொன்னால் இதில் என்ன? அப்படி அந்த அடிப்படையில் பார்த்தா இந்தியாவில் இந்து மத கோயில் மட்டும் இல்லை, எந்த கோயில்கள் எந்த கட்டடம் எதுவாக இருந்தாலும் 100% வந்து கட்டிட வேலைகள் முடிந்து விட்டதெல்லாம் சொல்ல முடியாது, எங்கேயுமே சொல்ல முடியாது. அது எந்த கட்டிடமாக இருந்தாலுமே. அதனால அது வேற இல்லை சார். நம்ம கட்டடத்தை பற்றி பேசல. இப்போ தனி ஒரு கட்டடம் நீங்கள் இப்போ நீங்களோ நாங்களோ ஒரு வீடு கட்டுறோம், போகிறோம், பாதி வேலை முடிஞ்சிருக்கோம், ஏதோ ஒரு 4 நாள் வருது, டக்குன்னு பாலை காய்ச்சி, அது வேற. அது ஏன்னா வீடு இது தனிப்பட்ட, இது நம்ம தனிப்பட்ட விருப்பம் சார்ந்தது. நீங்கள் அது சம்பிரதாயத்தோடு நடத்தலாம், யாரை கூட்டு வந்து கூட நடத்தலாம், பசுமாடை உள்ளே கொண்டு விடலாம், அது எல்லாம் அது தனியாக. ஆனால் இது வந்து நீங்கள் முழுக்க இந்து மதத்தினுடைய ஒரு அடையாளமாக வைக்கிறீங்க. இவ்வளோ பேர் கொண்டு வர, இவ்வளோ பேர் பெரிய கொண்டாடுறோம், இது ஒரு சாதனையாக முன்வைக்கின்ற பொழுது இப்போ அதில் என்ன விதிமுறை இருக்கோ அதை பின்பற்றணும். இல்லை, அதுதான் அங்கே விதிமுறையே இல்லைங்கிற சிக்கல். அதுதான் மிக முக்கியமான அவர் சொல்லியிருக்க வேண்டிய விஷயமே என்னென்னா, இங்கே விதிமுறைகள், அதாவது இந்த விஷயங்களை நடத்துவதற்கு இந்த கும்பாபிஷேகம் அவங்க கூட என்ன சொல்லுவாங்க, சம்பிரோஷனம் சொல்லுவாங்க, வைஷ்ணவ பிரதிக்ஷா அப்படின்னு சொல்கிறாங்க. அது கூட அதுக்கு என்ன டிஃபைன்ங்கிறது ரூல் கிடையாது. இப்போ இதில் எல்லாம் சிக்கல் என்னென்னா, இந்த கும்பாபிஷேகத்துக்கான நடைமுறைகள் வழிமுறைகள் இருக்குல்ல, அதில் வந்து எந்த ரூல்ஸுமே கிடையாது. ஆனால் இந்த ஒரு கட்டிடம், ஒரு கோயில், ஒரு நகரா கோயில் எப்படி வடிவமைக்க வேண்டும், எப்படியெல்லாம் தலங்கள் இருக்க வேண்டும், இதுக்கெல்லாம் வழிமுறை இருக்குது. எந்த மாதிரியான சிற்பங்களை வைக்கணும், அவங்க கையில் என்ன ஆயுதங்கள் இருக்கணும், அதெல்லாமே அதுக்கெல்லாம் வெல் டிராஃப்டட். அது வந்து போஜராஜா போன்ற அதெல்லாம் வந்து ஒரு 1000 ஆண்டு 1200 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்டது தான். ஆக்சுவலாக போஜராஜாவோட அந்த மத்திய பிரதேஷில் அவங்க வந்து அந்த டைனாஸ்டியில் எல்லாம் டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நகரா கோயில் எப்படி இருக்கும், அதில் வெவ்வேறு விதமான ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இருக்கும். கட்டிடம் எப்படி கட்டுவது, அதுக்கான எல்லாமே டாக்குமெண்ட் இருக்கு. ஆனால் அதெல்லாம் வழிமுறைகள், அங்கே என்ன மாதிரியான வேத நடைமுறைகளா, என்ன மாதிரியான அந்த எப்படி சம்பாஷத்துக்கான நடைமுறைகளாகட்டும், பக்தர்கள் அந்த உள்ள பண்ணுறதுக்கான சர்வீசஸ் எல்லாமே அதுக்கெல்லாம் எந்த விதமாக அது காலத்துக்கு மாறிட்டே தான் இருக்குது. இப்போ நம்ம ஊர் ஆகம விதிகளை யாரும் அவங்க ஏற்றுக்கொள்ள போவதில்லை. இதையும் ஏற்றுக்கொள்ளணும், எல்லாமே ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா இந்துங்கிறது ஒரு பரந்துபட்ட ஒரு கலாச்சாரம். அதனால் எல்லா விதமான நடைமுறைகளுக்கும் நீங்கள் வந்து இடம் அளிக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஒட்டுமொத்த அந்த சங்கராச்சாரியோட ஒரே கேள்வியாக இருக்குது. எல்லாம் எங்களுடைய சம்பிரதாயத்தை சேர்த்துங்க அப்படிங்கிறது தான். அதை அவர்கள் தவிர்க்கிறார்கள். அப்போ யார் அந்த மாதிரியான முடிவு எடுக்கிறாங்க, இதை பின்பற்றணும் இது பின்பற்றக்கூடாதுங்கிறத வந்து இந்த ராம் மந்திர் ட்ரஸ்ட்டு முடிவெடுக்குது. அது எதன் அடிப்படையில் பண்ணுறாங்கன்னா அது நியாயமான கேள்வி.
ஆனால் இது முற்று பெறாத கோயில் அப்படின்னு சொல்றது வந்து இது முற்று பெறவே வரப்போகுது. இன்னும் இதுக்கு 5 ஆண்டுகளுக்கான பணியிட நடக்க போகுது. இதை வந்து ஒரு அரசியல் ரீதியாக நம்ம ஒரு உள்நோக்கம் கொண்டு சொல்லலாம். என்னன்னா ஒரு தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கு வர ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு கோயில் திறக்கப்படுவது, அந்த கோயில் திறக்கப்படுவது மட்டும் இல்லை, கடந்த 1 மாதமாகவே அயோத்தியை பற்றி, ராமர் கோயில் பற்றி பிரதமர் வந்து ஒவ்வொரு ஊருக்கும் ராமர் கோயிலாக தேடி போய் பார்க்கறது. அவர் லெப்பாக்ஷி கோயிலில் போய் ஆந்திராவில் போய் பார்த்தாரு. நேற்று வந்து குருவாயூருக்கு போறாரு, நாளைக்கு ராமேஸ்வரம் வருவார், ஸ்ரீரங்கம் வருவார். இப்படி அந்த வைஷ்ணவ கோயிலில் தேடி இதெல்லாமே நிச்சயமாக உள்நோக்கம் கொண்டுபட்டது தான். இதெல்லாமே கேள்வி கேட்கணும். இந்த கேள்வி இந்த சங்கராச்சாரியை எழுப்பணும். இத்தனை நாள் நீங்க போகாதவங்க இன்னைக்கு எதுக்கு நீங்க தேடி கோயிலுக்கு போறீங்க? அந்த கேள்வி எழுப்பணும். அதே போல இந்த சங்கராச்சாரிய என்ன கேள்வி இருக்குன்னா, ஏன் நீங்க இந்த வைஷ்ணவ கோயிலுக்கு மட்டும் போறீங்க, சிவன் கோயில் ஏன் போலங்கிற கேள்வி எழுப்பணும். ராமர் வைஷ்ணவர்னா நம்ம சம்பிரதாயப்படி அவர் சைவர் தான். ஆக்சுவலா நம்ம சம்பிரதாயப்படி இந்திய தமிழகத்தில் இருக்கிற கோயில், சோழ காலத்து கோயிலில் கூட வைஷ்ணவர்ங்கிறது சிவனடியார் தான் வரும். அப்போ அவருக்கு வந்து நெத்தியில் நாமத்துக்கு பதிலாக பட்டை தான் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான இதையும் நீங்கள் பின்பற்றுக்குன்னு அவர் கேள்வியெல்லாம் எழுப்பணும். இவங்க அந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளே போகாமல் இதை அவங்க எதிர்ப்பு சொல்லுங்கிறதாக சொல்கிறாருடைய இந்த கேள்விகள்லாம் எழுப்பி தான் ஆகணும். இத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் போகவே இன்றைக்கி இது போகிறீங்க. இதே நீங்கள் வந்து 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி செய்திருந்தால், மோடி அவர்கள் 5 ஆண்டுகளுக்கு முன்னாடியே லெப்பாக்ஷி கோயிலுக்கும் குருவாயூர் கோயிலுக்கும் இந்த இவ்வளோ கோயிலுக்கு போயிருந்தா கூட அந்தந்த கோயிலில் உள்ளதுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு கவனமே கிடைத்திருக்கும். இந்த கோயில்கள்லாம் பெரிய அளவில் இன்னும் பக்தர்கள் வந்திருப்பாங்க. இன்றைக்கி ஒரு பெரிய ட்ரெண்டிங் மாதிரி போகுது. ஒரு மோடி அவர்கள் ஸ்ரீரங்கத்தில் போய் நம்முடைய ஆளுநர் வந்து தூய்மை பணியை மேற்கொண்டார் அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய அளவில் ஃப்ளாஷ் ஆகுது. மக்கள் வந்து அது வந்து கூடுதலாக பக்தர்களை வருகைக்கான ஒரு யுக்தி தான் ஆக்சுவலாக. இப்போ ராமேஸ்வரத்துக்கு இன்னும் மோடி அவர்கள் பல தடவை வந்தாங்கன்னா மக்கள் இன்னும் வருவாங்க. இதெல்லாம் ஏன் முன்னாடியே செய்திருக்க வேண்டும்? கோயில் சரி, அப்போ அது உள்நோக்கம் இருக்கிறது. அப்போ இந்த ஒரு எழுச்சியை ஆரம்பிக்கணும். இந்த மாதிரியான ஒரு இங்கே யாத்திரைகள்லாம் போதன் மூலமாக ஒரு இந்து எழுச்சியோ வைஷ்ணவ மக்களின் எழுச்சியோ இல்லை, இந்து எழுச்சி கூட சொல்ல முடியாது. ஏன்னா வைஷ்ணவங்கிறது ஒரு பாட்டு தான். வைஷ்ணவர்கள் மத்தியில் ஒரு எழுச்சி, அந்த எழுச்சி வந்து தன்னுடைய நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு கை கொடுக்கும் அப்படிங்கிற உள்நோக்கம் இருக்கிறது. அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க கேள்வி எழுப்பணும். இதை வந்து ஏன் வந்து இவர் வைஷ்ணவ கோயில் மட்டும்தான் போகிறார் அப்படிங்கிற கேள்வி பிற மதத்தில் உள்ள சங்கராச்சாரியர்களும் எழுப்பியிருக்கணும். அதை அவங்க செய்யலை. இதை இதுக்கு பதிலாக அவங்க கேள்வி வந்து லாஜிக் இல்லாத கேள்வி தான் முன்னிக்கிறாங்க. ஏன் இது முடிக்கப்படாத கோயில், இதை ஏன் வந்து உடனே பண்ணுறீங்க அப்படின்லாம் சொல்லலாம். ரெண்டாவது, பாஜகவையும் பொறுத்த வரைக்கும் சரி, அயோத்தி ட்ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க, ஜனவரி மாதம் இந்த நாளுங்கிறது 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. இந்த நாள் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, டேட் ஃபிக்ஸ் பண்ணி இங்கே தான் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் முடிச்சாலும் முடிக்கிறதுனால அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வந்து திறப்பு விழா பண்ணியே ஆகணும். 2 வருஷம் முன்னாடியே முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அந்த டேட்டை, இந்த தேதியை முடிவு செய்தியில் வந்து அரசியல் உள்நோக்கம் இருந்திருக்கலாம். அதெல்லாம் வந்து கேட்கப்பட வேண்டிய கேள்வி, விவாதிக்கப்பட வேண்டிய கேள்வி தான். ஆனால் வந்து இன்னைக்கு வந்து இவர் வந்து இதை தவிர்த்து விட்டு இதை வந்து அவசரமாக செய்கிறாருங்கிற கேள்வி அதையே சொல்லவே முடியாது. ஏன்னா அது வந்து 2 வருஷமாக அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் அவங்க பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவசரமாக தேர்தலுக்காக வந்து 5 மாநில தேர்தலில் வெற்றி பெற்று விட்டார்கள். ஸோ நம்ம வந்து இன்னும் ஸ்ட்ராங்கான பொசிஷன் இருக்கோம், உடனே ஒரு அயோத்தியில் கோயிலை திறந்துட்டா நமக்கு இன்னும் வெற்றி கிடைக்கணும், அந்த எண்ணத்தில் அவங்க செய்ததாக நான் பார்க்கவில்லை. 5 மாநில தேர்தலில் அவங்க தோற்றிருந்தாலும் ராமர் கோயில் திறக்கப்படாதான் போயிடுது. இந்த கோயில் இப்போதான் திறக்கணுங்கிறத டேட்டை வந்து முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால இதுல வர எழுச்சியோ இல்லை அதுல வர்ற பின்னடைவோ எதுவாக இருந்தாலும் பாஜக தான் போய் சேர போயிடும். நிறைவாக அதான் கேட்கிறேன். இதன் மூலமாக ஒரு எழுச்சி அது வாக்கு வங்கியாக மாறும்னு பாஜக நம்புது. நடக்குமா? நிச்சயமாக நடக்கும் தான் நினைக்கிறேன். நிச்சயமாக நடக்கும். ஆனால் எங்கே நடக்குங்கிறது தான் கேள்வி. ஒரு சில மாநிலங்களில் எங்கெல்லாம் வந்து ராம பக்தர்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து நிச்சயமாக பாஜக கை கொடுக்கும். எங்கெல்லாம் வந்து அந்த எழுச்சி இருக்கிறது ஆனால் அதை எங்கே மடைமாற்றுவது தெரியல. இப்போ வந்து நீங்கள் உத்தவ் தாக்கரே தாக்கரேயோட கட்சி வந்து சேனா அப்படின்னு சொன்ன கட்சி அது. அவர்கள் வந்து விஹெச்பியோட சேர்ந்து பாஜக முன்னாடியே வந்து கரசேவை ஆரம்பித்தவர்கள். ஸோ இப்போ அங்கே வந்து ரொம்ப தீவிரமான ராம பக்தர்கள் அந்த கட்சியில் இருக்காங்க. ஸோ இப்போ அவங்க வந்து பாஜகவுக்கு ஓட்டு போடுவாங்களா, தாக்கரே கட்சிக்கு போவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அங்கே வந்து எங்கே மடைமாறு வாக்குகள் போகும் தெரியாது. தமிழகத்தை பொறுத்தவரை அப்படியே பேக் ஃபயர் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. அவர் ராமர் கோயில் கட்டிட்டாங்க, அது வந்து ஒரு இந்துத்துவ எழுச்சின்னு சொல்லிட்டு அவர் வேறு விதமாக புரிந்து கொள்ளப்படணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது ஹிந்தி ஹாட்லேண்டில் நிச்சயமாக மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் இந்த போகிற இடங்களில் நிச்சயமாக பாஜகவுக்கு ஒரு பெரிய கூடுதல் எழுச்சியை கொடுக்கும், கூடுதல் வாக்குகளை கொண்டு சேர்க்கும். அதுதான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.